அதாவது தளபதி விஜய் அண்ணாவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்ல வந்து தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. ஏற்கனவே அவர் சினிமா துறையில தமிழ்நாட்டுல ஃபுல்லா உச்ச நட்சத்திரமா ஒரு டாப் பொசிஷன்ல இருந்துகிட்டு, அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வாராரு. பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு மனுஷர ஆதரிச்சு, சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வைக்கணும். ஆனா, இப்பவுமே நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஆளாளுக்கு தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய எப்பேர்ப்பட்ட ஒரு ஸ்டாரா இருந்துகிட்டு, அவரு சினிமா துறையில கால் பதிச்சுட்டு அவ்வளத்துக்கு ஃபேன் பேஜ் எல்லாமே வச்சிருக்காரு. அப்படி அரசியல் வந்தவருக்கே இந்த நெலைம அப்படின்னு பார்த்தோம்னா, நாளைக்கு ஒரு சாமானியமான ஒரு மனுஷன், நான் வந்து மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரசியலுக்கு வாரேன், அப்படிங்கிற மாதிரி கால வச்சுட்டாரு. அவர்ட்ட ஒண்ணும் கிடையாது கால வச்சுட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர எந்த அளவுக்கு தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ஹைஸ் நான் ஜிசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ராஜ்மோகன். இவரு வந்து ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த பதிவு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர பத்தி நெறைய பேர் ஒரு சில கருத்துக்கள் வச்சிருந்தாங்க. இவர் வந்து டிவிகே கட்சியிலருந்து வேற கட்சிக்கு தாவிட்டாரு. இப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் அளிக்கும் விதமாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ராஜ்மோகன் என்ன சொல்லியிருந்தாரு அத பார்ப்போம். 2வது முன்னாடி ராஜ்மோகன் மீது என்னென்ன விமர்சனங்கள் வச்சாங்க அத நம்ம 2வது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்மோகன் வந்து சொல்லியிருந்தாங்க. அத நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். வேதனையிலிருந்து மீள முடியவில்லை. முடியாது என்றே தோன்றுகிறது. அதே சமயம் உறவுகளை இழந்தவர்களின் உணர்வுகளும் மதிப்பு கொடுத்து, அவர்களின் வலியில் பங்கெடுத்து கொள்வதிலேயே இந்த அமைதி அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. 2வது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைதியை பயன்படுத்தி என் மீது பரப்பப்படும் அரசியல் அவதூறுகளை, வதந்திகளை, வன்மங்களை, வெறுப்பை நம்ப வேண்டாம். அத்தனை கல்லடிகளையும் நான் தாங்க தான் வேண்டும். அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிக்கான முன்னெடுப்புகள் நெடியது. பாதிக்கப்பட்டவர்களோடு வாழ்நாள் முழுக்க பயணிப்பதும், அவர்களுக்கு நீதி பெற்று தருவதுமே 41 உயிர்களுக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலி. அதில் கவனம் செலுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி ராஜ்மோகன் மீது என்னென்ன விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்துச்சு. இத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன விமர்சனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு தலைமறைவாயிட்டாரு. அதாவது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து ராஜ்மோகன் மொத்தமா தலைமறைவாயிட்டாரு. எங்க இருக்கிறாரே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வச்சிருக்காங்க. சரியா? இதுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாவே அ இந்த சம்பவம் நடந்துடுச்சு கரூர்ல. சரியா? தளபதி விஜய் அண்ணாவும் அமைதி காத்தாங்க. அது மட்டும் இல்லாம அப்பப்போ மக்கள சமாதானப்படுத்துறதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுடைய கடிதம் மூலமா, வீடியோ மூலமா அவங்க வந்து அவங்களுடைய விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் இவங்க வந்து ராஜ்மோகன் பொறுத்தவரைக்குமே அமைதி காத்தாரு. ஏன்னா, அவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. இனி இத பத்தி நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம தலைவர் தான் சொல்லணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் அவர் அமைதி காத்ததுக்கும் அதிகமா இருக்குது. சரியா? ஆனா இத பார்த்துட்டு நெறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. தலைமறைவாயிட்டாரு, அமைதி காக்குறாரு அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்க. சரியா? அடுத்ததாட்டு என்ன விமர்சனம் வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். அதாவது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நாங்க ஃபோன் அடிச்சு பார்த்தோம். அவருக்கு செல் வந்து ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம இத 2 விதமா எடுத்துக்கலாமே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இவரு தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு பொறுப்புல இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவங்களோட ரிலேட்டிவ்ல இருந்து கண்டிப்பா எல்லாருமே கால் பண்ணுவாங்க. "என்ன ராஜ்மோகன் இப்படி நடந்திருக்குது? என்ன ஆச்சு? ஏன் இது தெரியாதா உனக்கு? நீ வந்து ஒழுங்கா பண்ணலையா?" அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள், கொஸ்டின்கள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒண்ணு. முக்கியமா இன்னொரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது விதமா சரியா? மீடியாஸ் அதாவது நியூஸ் சேனல்ஸ்கள் இருக்குல்ல, பல நியூஸ் சேனல்கள் வந்து இவருக்கு ஃபோன் அடிச்சு கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. "என்னாச்சு? இப்படிலாம் நடந்திருக்குது. இத பத்தி நீங்க சொல்லுங்க." அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமா வந்து கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா, அவருக்கு வாயிலேருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வராதா? அத வச்சு பேசலாமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல வந்து நெறைய மீடியாஸ் சேனல்ஸ் வந்து இவருக்கு கால் பண்ணியிருப்பாங்க.
இதுக்காகவே இவர் வந்து இந்த மொபைல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம். பட் இது தெரியாம நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சம்பவத்துலருந்து ஓடுறதுக்காக தான் செல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற மாரி பல விமர்சனங்கள் வந்து வைக்கிறாங்க. மொத்தத்திலேயே ஸ்விட்ச் ஆஃப் பண்றதுக்கு காரணம் மீடியாஸ் தான். அதாவது நியூஸ் சேனல்கள் தான். ஒரு சின்ன வேட விட்டுட்டு அத வந்து வெளிய எடுக்கலாமா அப்படிங்கிற மாரி தான் பார்ப்பாங்க. நெறைய விஷயங்கள் நம்ம வந்து மீடியாஸ் அதாவது நியூஸ் சேனல்கள்ட்ட இருந்து நம்ம பார்த்துட்டு தான் வரோம். அதனால தான் இவரு வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாரு. அடுத்ததாட்டு என்ன விமர்சனம் வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரிழந்த குடும்பத்துக்கு மன்னிப்பு கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சிருந்தாங்க. பட் இதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கரூர்ல துயர சம்பவம் நடந்திருக்குது. 41 பேர் இறந்திருக்காங்க. நடந்துச்சு உண்மதான். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா தான் ஒவ்வொருத்தங்கள்ட்டயா பேசி அவர் தான் தலைவர். மன்னிப்பு கேட்கணும். சரியா? ஏன்னா, இவங்க எல்லாருமே ஒரு பொறுப்புல இருக்குறாங்க. இவங்க மன்னிப்பு கேட்டா அவங்க வந்து அவங்களுக்கு ஈடு ஆகாது. தலைவர் வந்து கேட்டா மட்டும் தான் அவங்களால மன்னிக்க முடியும். அதாவது அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. ஒரு மனப்பக்குவத்துக்கு வருவாங்க. இவங்கலாம் போய் என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நாங்க தெரியாம பண்ணிட்டோம். அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டாங்கன்னா, அவங்க அந்த ஆதங்கத்திலே தான் இருப்பாங்க. அதுலேருந்து மீள மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, ஏன் இவரு தலைவர் வந்து இறங்கி கேட்க மாட்டாரா? இவரு வந்து அனுப்பிவுட்டு இவர மன்னிப்பு கேட்கறதுக்கு அனுப்பிவுட்டுருக்காரு. அப்படிங்கிற மாதிரி பல விதமா யோசிச்சு பேசுவாங்க. அதுக்காகவே இவங்க எல்லாருமே, இந்த பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாருமே இதுல தலையிடாம அப்படியே அமைதி காத்தாங்க. இப்போ தளபதி விஜய் அண்ணா அவங்க வந்து வீடியோ மூலமா பேசியிருந்தாங்க. வீடியோ கால்ல ஒரு ஒவ்வொரு குடும்பத்தாருக்கு ஒரு 20 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி பேசி இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க. பட் இருந்தாலுமே இதுக்கு ஈடாகாது அப்படிங்கிற மாதிரி கரூருக்கு வரதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. ஒரு மண்டபத்துல வச்சு பேசுறதாட்டும் சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாமே அங்க வர வச்சு அவங்கள்ட்ட மட்டும் பேசுறதாட்டும் கண்டிப்பா எல்லார்ட்டயுமே பார்த்து எடுத்து நிதானமா மன்னிப்பு கேட்பாங்க. இதுக்காக தான் இவங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்காம இருந்தது. சரியா? அடுத்ததாட்டு ராஜ்மோகன் மீது என்ன ஒரு விமர்சனம் வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் பதில் சொல்லாம இருந்தாரு. அமைதி காத்தாரு. சரியா? உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஒரு போஸ்ட் போட்டு அவரு வந்து டிவிகேல இருந்து வேற கட்சிக்கு தாவுறது மாதிரி பின்னாடி நெறைய பேர் இருக்கிற மாதிரி ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிரியேட் பண்ணிட்டு அவர் வந்து கட்சி மாறிட்டாரு. அதனால தான் அமைதியா இருக்கிறாரு. அமைதியா காக்குறாரு. இனி டிவிகேல இருக்க மாட்டாரு. அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் இப்ப சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டது. இத வந்து எல்லாருமே வந்து நம்பிட்டாங்க. பாதி பேர் நம்பிட்டாங்க. சரியா? ஆனா ஒரு சில இதுல வந்து சொல்லியிருந்தாங்க. இது ஃபேக் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் ராஜ்மோகன் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட் மூலமா இந்த சம்பவத்துக்கு எல்லா விளக்கமும் சொன்னாங்க. எதனால நான் அமைதி காத்தேன்? என்ன காரணம்? அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் டீட்டெயிலா சொல்லியிருந்தாங்க. பட் அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இருந்து வெளியேறல. வேற கட்சிக்கும் தாவல. அதே கட்சியில தான் இருக்கிறாரு. பட் அமைதி காத்ததுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ரீசனும் சொல்லியிருக்காங்க. இப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தளபதி விஜய் அண்ணாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்ல வந்து தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. ஏற்கனவே அவர் சினிமா துறையில தமிழ்நாட்டுல ஃபுல்லா உச்ச நட்சத்திரமா ஒரு டாப் பொசிஷன்ல இருந்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வராரு. அவரு நெனச்சிருந்தா, அவரு வாங்குற சம்பளத்த வச்சுட்டு மொத்தமா ஃபாரின்ஸ்ல செட்டில் ஆயிட்டு, ஒவ்வொரு இடமா வாங்கி குமிக்கலாம். பணக்காரரா ஆகுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் அவரு வந்து இவ்ளோ நாளு மக்கள் நம்மள தேர்ந்தெடுத்து, நமக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளத்துக்கு ஒரு டாப் பொசிஷன்ல வச்சிருக்காங்க. இனி நம்ம மக்களுக்கு வந்து அரசியல்ல வந்து நெறைய ஹெல்ப் பண்ணணும். அரசியல் மூலமா தான் நம்ம வந்து பண்ண முடியும். அப்படிங்கிற மாதிரி அரசியல தேர்ந்தெடுத்து, அவருக்கு அந்த சேலரியே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, சினிமா துறைய விட்டுட்டு மொத்தமா அரசியலுக்கு வந்திருக்காரு. பட் அரசியலுக்கு வந்தவர நம்ம வந்து ஆதரிக்கணும். ஆனா, ஆளாளுக்கு போட்டு அவர அடிக்கிறாங்க. சரியா? அதுலயுமே அவரு வந்து மனசு உடைஞ்சுட்டாங்க. அவரு நெனச்சுட்டு, இப்போ நாளைக்கு எனக்கு அரசியலே வேண்டாம். நான் வந்து போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு தான் நஷ்டம். சரியா? அவரு ஜாலியா போயிருவாரு. அவருக்கு வந்து இதனால வந்து நஷ்டம் அப்படிங்கிற மாரி கிடையாது. பட் நம்ம தான் நெனைக்கிறோம் அவருக்கு நஷ்டம் அப்படிங்கிற மாரி, அப்படி கிடையாது. அவரு ஜாலியா இருப்பாரு. ஜாலியா போயிருவாரு. பட் மக்களுக்கு நல்லது நடக்கணும், மக்களுக்கு நல்லது நெனைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு. பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு மனுஷர ஆதரிச்சு, சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வைக்கணும். ஆனா, இப்பவுமே நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஆளாளுக்கு தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. இதனாலுமே அவரு மனசு நொந்து போய் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, ஒரு பெரிய எப்பேர்ப்பட்ட ஒரு ஸ்டாரா இருந்துகிட்டு, அவரு சினிமா துறையில கால் பதிச்சுட்டு, அவ்வளத்துக்கு ஃபேன் பேஜ் எல்லாமே வச்சிருக்காரு. அப்படி அரசியல் வந்தவருக்கே இந்த நெலைம அப்படின்னு பார்த்தோம்னா, நாளைக்கு ஒரு சாமானியமான ஒரு மனுஷன்
நான் வந்து மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரசியலுக்கு வாரேன். அப்படிங்கிற மாதிரி கால வச்சுட்டாரு. அவர்ட்ட ஒண்ணும் கிடையாது கால வச்சுட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர எந்த அளவுக்கு தூக்கி போட்டு மிதிப்பாங்க. அப்போ நெனச்சு பாருங்களேன். அப்படி டாப் பொசிஷன்ல இருந்தவருக்கு இப்படின்னா, இனி வரவங்களுக்கு யாரும் வர முடியாது. அரசியல் பக்கமே வர முடியாது. பட் தளபதி விஜய் அண்ணா வந்து நொந்து போகல. நொந்து போகாம, கண்டிப்பா மக்களுக்கு நான் வந்து நல்லது நடக்கும் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி நெனச்சு மக்கள சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி நெனைக்கிறாங்க. பட் மேலும் மேலும் அவர் வந்து கட்சிய சார்ந்து நெறைய விஷயங்கள் பண்ணுவாரு. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவர் ஆரம்பத்துல இருந்தே கட்சி தொடங்குன நேரத்துல இருந்தே பிரச்சனை, 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 பிரச்சனை அப்படிங்கிற மாரி தான் வந்துட்டு இருக்கிறாரு. பட் இப்படி இருக்க சூழ்நிலையில நம்மளும் யோசிக்கணும். இந்த பிரச்சனை என்ன நடந்துச்சு? யாரால நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? இதனுடைய ஆதாரங்கள் கண்டிப்பா சட்டம் ஒரு நாள் கண்டுபிடிச்சு சொல்ல தான் போது. பட் நம்மளும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். என்னலாம் இதுவரைக்குமே அவர போட்டு தாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்க்குறது நல்லது. இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு தலைவர புதுசா வந்தவர நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறது நல்லதுன்னு தான் சொல்லியே தீருவேன். ஏன்னா, மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நெனச்சு வராரு. அப்படிப்பட்டவர நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒருக்கா சப்போர்ட் பண்ணி பார்ப்போமே. சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டு பார்ப்போம். ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம். ஜெயிக்க வச்சதுக்கப்புறம் அவரு என்னலாம் பண்றாரு, அந்த 5 வருஷத்துல என்னென்ன மக்களுக்கு நல்லது பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவரு நல்லது பண்ணல அப்படின்னா, வேணா அடுத்த வாட்டி எலக்ஷன்ல வேணா அவருக்கு ஓட்டு போட வேண்டாம். வேற யாருக்கோ ஓட்டு போடுங்க. ஆனா, இவரு நல்லது பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. நல்லது பண்ணுவாரு. கண்டிப்பா எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே, அது மட்டும் இல்லாம உங்களோட ஃபேமிலிட்டயும் எல்லார்ட்டயும் சொல்லுங்க. தளபதி விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. பட் என்னுடைய ஓட்டும் அவருக்கு தான். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு தளபதி விஜய் அண்ணாவ பிடிக்கும்? இத பத்தி உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பை.